Hi, welcome you all. My dear students, this is KM. In this video, we are going to analyze regarding NTSC SAT analyzations of various boards CBSE, ICSE and State Board, the chapter Algebra. From this analyzation, we will focus what are the areas for our NTSC examination. Okay, in the video Board of Examinations CBSE, ICSE, State Board Algebra chapter பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த டாபிக்ஸில் இந்த அல்ஜிப்ராவில் 3 போர்டுமே கவர் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட இந்த காமன் ஏரியாவில் இருந்து தான் NTSC எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். NTSC SAT Mathematics Various Boards Analyzation of Content Board CBSE Chapter Algebra 9th Standard Mathematics Polynomials in one variable, zeros of a polynomial, remainder theorem, factorization of polynomials, algebraic identities, linear equations in two variables, solutions of a linear equation, graph of a linear equations in two variables, equations of lines parallel to x-axis and y-axis. 9th standard mathematics algebra CBSE என்னென்ன கண்டென்ட் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாறிகளில் அமைந்த பல்லுறுப்புக்கோவைகள் சொல்லியிருக்கிறாங்க. பல்லுறுப்புக்கோவையினுடைய பூஜ்ஜியங்கள், மீதி தேற்றம், பல்லுறுப்புக்கோவைகளை காரணிப்படுத்துதல், இயற்கணித முற்றொருமைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நேரிய சமன்பாடுகள், இரு மாறிகளுக்கான நேரிய சமன்பாடுகளில் நேரிய சமன்பாடுகளுடைய தீர்வுகள் கண்டுபிடிக்கிறது, இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளுடைய வரைபடங்கள், ஆய அச்சுகளுக்கு இணையான நேர்கோடுகளின் சமன்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் அல்ஜிப்ராவில் சிபிஎஸ்சியில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்றது பார்க்கலாமா? பாலினாமியல்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஏ பாலினாமியல், டிவிஷன் அல்கோரிதம் ஃபார் பாலினாமியல்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், pair of linear equations in two variables, solving a pair of linear equations. There are algebraic methods and graphical methods. In algebraic methods, we have three methods. One is elimination method, number 2 is substitution method, number 3 is cross multiplication method, then graphical method. Quadratic equations, solutions of a quadratic equations by factorization, completing the square. The last one is nature of roots. If the values of discriminant delta is equal to b square minus 4ac, if delta greater than 0, the roots are real and unequal. If delta is equal to 0, the roots are real and equal. If delta is less than 0, that is negative, the roots are imaginary or not a real. அதாவது 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் சிபிஎஸ்சியில் என்னென்ன பாடப்பகுதிகள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்லுறுப்புக்கோவைகளுடைய பூஜ்ஜியங்களுக்கும் பல்லுறுப்புக்கோவைகளுடைய கெழுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு, பல்லுறுப்புக்கோவைகளுடைய வகுத்தல் படிநிலைகள், நேரிய சமன்பாடுகள், இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளின் ஜோடிகள் தொகுப்பு, இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளின் தீர்வுகளை காணக்கூடிய முறைகள். அதில் இயற்கணித முறையில் 3 முறைகள் இருக்கிறது. 1 நீக்கல் முறை, 2 பிரதியிடுதல் முறை, 3 குறுக்கு பெருக்க முறை. அதுவும் இல்லாமல் கிராஃபிக்கல் மெத்தட்னா வரைபட முறையில் இருபடி சமன்பாடுகளை, வரைபட முறையில் நேரிய சமன்பாடுகளை தீர்வு கண்டுபிடித்தல். அடுத்தது இருபடி சமன்பாடுகள், இருபடி சமன்பாடுகளுடைய தீர்வுகளை காரணிப்படுத்தல் முறையிலும் வர்க்கபூர்த்தி முறையிலும் கண்டுபிடித்தல். அடுத்தது மூலங்களுடைய தன்மைகளை ஆய்வு செய்தல். தீர்மானிக்கும் ராசி டெல்டா = b² - 4ac
என கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டாவின் மதிப்பானது இஸ் கிரேட்டர் than 0 அப்படின்னு சொன்னால் மூலங்கள் தன்மைகள் பார்க்கின்ற பொழுது மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல. இஃப் டெல்டா ஈக்குவல் டு 0 எனும் பொழுது மூலங்கள் மெய் மற்றும் சமம். டெல்டா லெஸ் தேன் 0 எனும் பொழுது மூலங்கள் கற்பனை அல்லது மெய் அல்ல. ஐசிஎஸ்சி போர்டில் அல்ஜிப்ராவில் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸ்பான்ஷன்ஸ், ஃபேக்டரைசேஷன், simultaneous linear equations in two variables, solving methods. Linear equation, there are three methods solving the linear equations. One is elimination method, number 2 is substitution method, number 3 is cross multiplication methods. 9th standardல algebraic identities அனுடைய விரிவாக்கம், காரணிப்படுத்துதல், இரு மாறிகள் அமைந்த ஒருங்கமை நேரிய சமன்பாடுகள், அதை தீர்வு காணக்கூடிய முறைகள் இருக்கிறது. நீக்கல் முறை, பிரதியிடுதல் முறை, குறுக்கு பெருக்க முறை. இந்த முறைகளில் நம்ம சமன்பாடுகளை தீர்வு கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அல்ஜிப்ராவில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா லீனியர் இன்ஈக்குவேஷன்ஸ், நேரிய அசமன்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், delta greater than 0, delta equal to 0, delta less than 0. Here delta is equal to b square minus 4ac. If delta is greater than 0, the nature of roots is real and unequal. Here delta is equal to 0, the roots are real and equal. Here delta is less than 0, the roots are imaginary or the roots are not real roots. Solving quadratic equations by factorization method and formula method. You know the formula, minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. Then factorization of polynomials, number 1 remainder theorem, number 2 factorization theorem. Factorization of polynomials, a factor theorem, b remainder theorem, then last one is matrices. 10th standard mathematics la நேரிய அசமன்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாறியில் அமைந்த இருபடி சமன்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மூலங்களுடைய தன்மைகளை ஆய்வு செய்தல் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை தீர்வு காணக்கூடிய முறைகள், காரணிப்படுத்தல் முறை, அது சூத்திர முறை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபேக்டர் தியரம், காரணி தேற்றம், மீதி தேற்றத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அணிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய வரையறை, அதனுடைய வகைகள், அணிகளுடைய கூட்டல், அணிகளுடைய கழித்தல், அணிகளுடைய பெருக்கல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிசஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அல்ஜிப்ரா சாப்டரில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 9th and 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன கான்செப்ட், கீ கான்செப்ட் இருக்கிறதுன்றதை பற்றி நான் பார்க்கலாமா? 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள், அரித்மெட்டிக் ஆஃப் பாலினாமியல்ஸ், value and zeros of a polynomial, remainder theorem, factor theorem, algebraic identities, factorization, division of polynomials, division algorithm for polynomials, synthetic division, GCD by factorization method, linear equations in two variables, simultaneous linear equations, methods of solving the equations, methods of solving the linear equations in two variables. There are geometrical method and algebraic methods. There are three methods. One is elimination method, number 2 is substitution method, number 3 is cross multiplication methods. அதாவது 9ஆம் வகுப்பு கணிதத்தில் பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மாறிகளில் அமைந்த பல்லுறுப்பு கோவைகள், பல்லுறுப்பு கோவைகளில் எண் கணிதம், பல்லுறுப்பு கோவைகளுடைய கூட்டல், கழித்தல், பெருக்கல், இது போன்ற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பல்லுறுப்பு கோவைகள் இருக்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவைகளுடைய மதிப்பு மற்றும் பூஜ்ஜியங்களை பற்றி நமக்கு வச்சுருக்கிறாங்க சிலபஸாக. ரிமைண்டர் தியரம், மீதி தேற்றம், காரணி தேற்றம்லாம் கொடுத்துருக்குறாங்க. இயற்கணித முற்றுரிமைகள் நமக்கு இருக்கிறது. காரணிப்படுத்துதல், பல்லுறுப்பு கோவையினுடைய வகுத்தல்,
அதில் வந்து அந்த டிவிஷன் அல்காரிதம் வகுத்தல் படிநிலைகளை பின்பற்றி பல்லுறுப்புக்கோவையுடைய வகுத்தலை கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகுமுறை வகுத்தல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிகள் கண்டுபிடிக்கிறதுலாம் நமக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸாக சொல்லுவாங்க, மீப்போவா கண்டுபிடிக்கிறது. ஜிசிடி வந்து காரணிப்படுத்தல் முறையில் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 2 மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடுகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் 2 மாறிகள் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடுகளை பற்றி நமக்கு கிராஃப்லாம் இருக்குது. நேரிய 2 மாறிகள் அமைந்த ஒருங்கமை சமன்பாடுகளை வந்து தீர்வுகள் கண்டுபிடிக்கிறது. அதில் நமக்கு வந்து இயற்கணித முறையில் 3 மெத்தட் இருக்கிறது. நீக்கல் முறை, பிரதியிடுதல் முறை மற்றும் குறுக்கு பெருக்க முறை. இந்த முறையில் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுடைய தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது இருக்குது. அது கிராஃபும் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரைபட முறை நமக்கு இருக்கிறது. 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ simultaneous linear equations in 3 variables, GCD and LCM of polynomials, rational expressions, reduction of rational expression, excluded value, operations of rational expressions, square root of polynomials. Number 1 factorization method, number 2 division method, quadratic equations, zeros of a quadratic polynomial, roots of quadratic equations, formation of a quadratic equation, solving quadratic equations by factorization method, by completing square method, by formula method, nature of roots, graph of variations, quadratic graphs, matrices. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் நமக்கு அல்ஜிப்ராவில் என்னென்ன கான்செப்ட் நமக்கு கீ கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரிய சமன்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுறது. அடுத்து வந்து பல்லுறுப்புக்கோவைகளுடைய ஜிசிடி எல்சிஎம் மீப்போவா மற்றும் மீப்போமா கண்டுபிடிக்கிறது இருக்கிறது. அடுத்து விகிதமுறு கோவைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து விகிதமுறு கோவையை நம்ம சுருங்கிய வடிவில் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட மதிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விகிதமுறு கோவைகள் மீதான ஆப்ரேஷன்ஸ் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது. அதில் 2 மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. காரணிப்படுத்தல் முறையில் எப்படி வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, அடுத்து வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருபடி சமன்பாடுகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இருபடி கோவைகளுடைய பூஜ்ஜியங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இருபடி சமன்பாடுகளுடைய மூலங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது நமக்கு இருக்குது. அப்படி நமக்கு மூலங்கள் தெரிஞ்சிச்சு சொன்னால் அந்த மூலங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம இருபடி சமன்பாடுகளை எப்படி அமைக்கிறது அப்படின்னு நமக்கு சிலபஸில் இருக்குது. அடுத்தது இருபடி சமன்பாடுகளுடைய தீர்வு காணக்கூடிய முறைகள் இருக்குது. அதில் வந்து காரணிப்படுத்தல் முறை இருக்குது. அடுத்து வர்க்க பூர்த்தி முறை இருக்கிறது. அடுத்து சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம இருபடி சமன்பாடுகளை தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது நமக்கு சிலபஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். அப்போ இருபடி சமன்பாடுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய மூலங்களின் தன்மைகளை ஆய்வு செய்தல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் சொன்னால் அந்த மாறல்கள் நேர்மாறல் எதிர்மாறல் இருக்கு இல்லையா, அது தொடர்புடைய கிராஃப்ஸ் நமக்கு இருக்குது. அடுத்து இருபடி சமன்பாடுடைய தீர்வுகள் அதனுடைய கிராஃப்ஸ் நமக்கு இருபடி சமன்பாடுகளுடைய வரைபடங்கள் நமக்கு இருக்குது. அணிகள் நமக்கு சிலபஸில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா சாப்டரில் ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அந்த 3 போர்டில் எப்படிலாம் நமக்கு வந்து கான்செப்ட்டு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த கீ கான்செப்ட் இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 போர்டில் என்னென்ன காமனான நமக்கு கண்டென்ட்டாக இருக்கிறது, எந்த பாடப்பகுதியில் நமக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா காமனாக இருக்கிற அந்த கான்செப்டில் இருந்து மட்டும்தான் நமக்கு வினாக்கள் இது வரைக்கும் வந்திருக்கிறது. இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறதுன்றதை விட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த காமன் கான்செப்ட் காமன் ஏரியாவில் முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு 2015-16 இப்போ 2021 வரைக்கும் 6 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதில் பார்க்கும் பொழுது என்டிஎஸ்சி சாட் தமிழ்நாடு ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் வந்து அல்ஜிப்ராவில் வந்திருக்கு. அப்போ ஒரு எக்ஸாமினேஷனில் 10 கொஸ்டின் வந்திருக்குன்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் 20 தான் இருக்குது எல்லா சாப்டரும். அதில் அல்ஜிப்ராவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க.
அப்படின்னும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம 3 போர்டு அப்படின்னு பார்க்குறப்போ 10th நமக்கு 9th and 10th ஸ்டாண்டர்டில் பாலினாமியல்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் 1 வேரியபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது இந்த ஜீரோஸ் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஜீரோ இருக்கு இல்லையா, இது நமக்கு 3 சிலபஸ்லையுமே நமக்கு இருக்கிறது. ரிமைண்டர் தியரம் இருக்குது, ஃபேக்டர் தியரம் நமக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்க்கும்போது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் நமக்கு 3 போர்டுலையுமே நமக்கு இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குது. டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ், ஃபேக்டரைசேஷன் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன பார்க்கும்போது இந்த டிவிஷன் அல்காரிதம் ஃபார் பாலினாமியல்ஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு 3 போர்டுலையுமே இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் தான். அதில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, எலிமினேஷன் மெத்தட், அடுத்து வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இது நீங்கள் சிபிஎஸ்சிலேயே ஐசிஎஸ்சியில் பார்க்கும் பொழுது 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நமக்கு வந்து இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம போர்டில் இருக்கிற 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வந்து சிபிஎஸ்சிக்கும் ஐசிஎஸ்சிக்கும் ரொம்ப அதிகமாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்கும்போது பாலினாமியல்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது அந்த ரிமைண்டர் தியரம், ஃபேக்டரைசேஷன் தியரம்லாம் இருக்கிறது. ஐடென்டிட்டிஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறது. அதனுடைய மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் 3 மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கிறது. நம்ம இதுவே வந்து நம்ம அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது வேறு என்ன சார் இருக்குதுன்னு கேட்டால், இதெல்லாம் அவங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ஜிசிடி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு நம்ம சிலபஸில் இருக்குது, பட் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சில் கிடையாது. இந்த ஸ்கொயர் ரூட்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. 3 போர்ட்லேயும் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இருபடி சமன்பாடுகளில் குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது இந்த சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரு அண்டு ஃபார்முலா மெத்தட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 போர்டுலையும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும் பொழுது அடுத்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து எல்லா போர்டுலையுமே இருக்குது. இந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 3 போர்டுலையுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ இருக்குது இல்லையா, டெல்டாவுடைய வேல்யூ, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ டெல்டா கிரேட்டர் than 0, டெல்டா லெஸ் தேன் 0, டெல்டா ஈக்குவல் டு 0. அப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 3 போர்டிலும் இருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா இந்த வேரியேஷன்ஸ் கிராஃபோ இல்லை குவாட்ராட்டிக் கிராஃப்ஸோ மற்ற போர்டில் கிடையாது. மேட்ரிசஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சியில் வந்து +1 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் 6 கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது மேட்ரிசஸ்லேருந்து எந்த கொஸ்டினுமே நமக்கு வரல. அதெல்லாம் நம்ம வந்து என்டிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து காமனாக இருக்கிற இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்ஜிப்ராவில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கு உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம போர்டில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, பட் மற்ற போர்டில் இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ காமனாக இருக்கிற இந்த 9th and 10th ஸ்டாண்டர்டு நம்ம மற்ற போர்ட்ஸு நம்முடைய போர்டில் இருக்கிற காமன் ஏரியாவை நீங்கள் கீன் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கோசரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக யூ வில் செக்யூர் ஃபுல் மார்க்ஸ் இன் திஸ் சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KM. பாய்.